பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோட அவர் பேச போகிறார். அந்த வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த நாளை கூட இயேசப்பா நம்மோட வேதத்திலிருந்து மார்க் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், மார்க் சாப்டர் 5 verse 36 வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமென். இந்த நாளில் இந்த காலை வேளையில் இயேசப்பா உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாரு. அப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு சொல்கிறார் என்ற வேதத்தில் பார்க்கும்போது, ஒரு ஜெப வீட்டு தலைவருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்போனா, அந்த ஜெப வீட்டு தலைவர் ஆண்டு சொல்கிறாரு, ஆண்டவரே, என் மக அநேக வருஷமாக பலவீனமாக இருக்கிறா, நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, அவன் ஆண்டுகிட்ட பேசி கொண்டு இருக்கும் போதே ஒரு செய்தி அவங்க வருது, இந்த மாதிரி உங்கள் மகள் மரித்து போயிட்டான்னு. இந்த செய்தி கேட்டோடனே அந்த ஜெப வீட்டு ஆலயத்தோட தலைவரோட மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுது இல்லைங்களா? அவர் சோர்ந்து போயிடுறாரு. என்னப்பா இது, நம்ம ஆண்டுகிட்ட ஜெபிக்கலாம் கேட்கும்போது திடீர்னு இப்படி ஒரு செய்தி வருதே அப்படின்னு. அதே போல தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட, நம்ம வாழ்க்கையில் வருதான போராட்டங்களை பார்த்து, சோதனைகளை பார்த்து, வருதான பிரச்சனைகளை பார்த்து, உபத்திரங்களை பார்த்து, வியாதிகளை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். சரி, நிறைய டைம் நம்ம சோர்ந்து போயிடுறோம்ல, என்னப்பா எவ்வளவோ ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேனே, ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை பார்க்க முடியலே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்துச்சுன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நம்மளை சோதிப்பார். பார்க்கலாம், என் மகன் என் மேலே இது எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறான். சில டைம் நம்ம வாழ்க்கையில் வர நம்பிக்கையை பிரச்சனைகளை பார்த்து, நடக்கிற காரியங்களை பார்த்து, ஏசப்பா எங்கே இருக்கிறாரு, ஏசப்பா இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நம்ம கேட்குறோம்ல. ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். அதுதான் பாருங்கள், அந்த ஜெப வீட்டு ஆலய தலைவருடைய அந்த மகள் மரித்து போயிட்டான்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாரு. ஆண்டவர் போய் அந்த மகளுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறாரு. அப்போ மரித்து போன ஒரு மகளுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பாரானால், ஏன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, எதுக்கெல்லாம் ஆண்டவர் ஜீவன் இல்லாமல் இருக்கிறதோ, கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜீவனை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். மூடப்பட்ட வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க போகிறீங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் சோர்ந்து போகாமல் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது பாருங்கள், உங்களை பலப்படுத்தபடியாக, உங்களை தைரியப்படுத்தபடியாக தான் கர்த்தர் இந்த காலை வேளையில் அவர் உங்களோட பேசுகிறாரு. பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாரு. ஆமென். என்னதான் பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை என்னதான் பெரிய வியாதியே வந்தாலும் சரி, இல்லை என்னதான் பெரிய என்னுடைய வாழ்க்கை நன்மைகள் மூடப்பட்டாலும் சரி, நான் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருப்பேன். நீங்கள் உறுதியாக நின்று பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். செபிக்கலாமா? ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடக்கிற அந்த பிரச்சனை, போராட்டம், வியாதி, சூழ்நிலை எல்லாமே இசப்பா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் உங்கள் மேலே இசப்பா நான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்கள் ஆண்டவரே இசப்பா எங்களோட பேசினீங்களே, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இருந்த வார்த்தையின்படி இந்த நாளில் கூட இசப்பா எங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், இல்லை எந்த சூழ்நிலை வந்தாலும் இசப்பா நாங்கள் சோர்ந்து போகாமல் உண்மையே இசப்பா நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோன்னு சொல்கிறப்பா, ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. உண்மையே யாரெல்லாம் அப்பா உறுதியாக இருக்கிறாங்களோ, உங்கள் மேலே அப்பா நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். அன்று மரித்து போன ஒவ்வொரு எல்லா காரியங்கள் இந்த நாள் ஒரு ஜீவனை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய உயிர்ப்பிச்சை உண்டாக்கினதுக்காக நன்றி அப்பா. எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்றம் மையப்படட்டும். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.